அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில இது தொடர்பாக வருகின்ற 7ஆம் தேதி இந்திய கூட்டணி சார்பாக கூட்டணி கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய அளவில போராட்டத்தை முன்னெடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எதிராக தேசிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். தேசிய அளவில் எந்த மாதிரியான போராட்டங்களை எடுக்கலாம் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்கின்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 2003ஆம் ஆண்டிற்கு பின்னர் வாக்காளர்களாக இணைந்தவர்களோடு அந்த ஆவணங்களை தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தற்பொழுது இருக்கும் இடத்திலேயே வாக்காளராக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் காரணமாக பீகாரை சேர்ந்த 6 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளனர் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே போல மகாராஷ்டிராவில் புதிதாக லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஆக்கப்பட்டிருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்திருக்கிறது. பல்வேறு தேர்தல்களை தேர்தல் ஆணையத்தின் மூலம் திருடிவிட்டதாக காங்கிரஸ் தொடர்ந்து புகார் கூறி வந்த நிலையில வருகின்ற 7ஆம் தேதி இந்திய கூட்டணி கூட்டம் என்பது நடைபெறும் எனவும் தேசிய அளவில் இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டத்தை முன்னெடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பீகார்ல வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மக்களவை நடவடிக்கைகள் என்பது நாள் முழுவதுமே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில இந்திய கூட்டணி கூட்டம் சார்பாக வருகின்ற 7ஆம் தேதி ஒரு கூட்டம் நடைபெறும் எனவும் அதில் தேசிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.